என்னையை வெட்டுவேன், புருஷனை வெட்டுவேன், என்னையும் 2 பேரும் அடித்து ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது. அதுக்கு நடவடிக்கை போலீஸ்கார் எதுவுமே எடுக்கிறது இல்லை. வெட்டுவேன் குத்துவேங்க என்னை வெட்டி போட்டுட்டு என் தட்டு முன்னே நடந்துக்கிட்டு இருந்தால் அது என்ன வழியாக நான் 13 தடவை என் தேவைக்கு தான் வாங்கிட்டேன். நான் நடக்கூடாதான் தடை இல்லாதவங்களாம் முன்னாடி இருந்துக்கிட்டு வேலை ஆகிடும். திருமூர்த்தி ஏற்கனவே சரசா வசந்தா 2 பேரும் அடித்த ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது. இருக்கத்தக்க என்னை அடிச்சுட்டு மறுபடியும் என்னை அடிப்பேன் வெட்டுவேன்னு சொல்லிட்டு என் தட்டில் 24 மணி நடக்கும். நான் நடந்து வெளியே வர முடியல. வெட்டுவேன்னு சொல்லிட்டு நான் நடந்து வெளியே வந்து அவன் என் வீட்டு தடுத்து முன்னோடி போயிட்டு இருந்தேன். நான் வெட்டுவேன், நான் பயந்து வீட்டுக்குள்ளே கதை கூப்பிட்டு எத்தனை இருக்க முடியுமா? 4 வருஷமாக கேஸுன்னு வாங்கி போட்டு நடக்குது. இந்த அம்மா விசாரிக்கல, லஞ்சத்தை வாங்கிட்டு வாய்தா விடுமுறை அன்னைக்கு சனிக்கிழமை வாய்தா போட்டுருக்கு. இந்த அம்மா விசாரிக்கலைன்னா மேலே அந்த எங்களுக்கு கேஸை மேலே அனுப்ப சொல்லுங்கள், இல்லைன்னா விசாரித்து தீர்ப்பை சொல்லுங்கள். நாங்கள் செத்த பிறகு இந்த அம்மா உயர் திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த அம்மாவால் செத்த பிறகு தான் கேஸை விசாரிச்சலாம், செத்த பிறகு உயர் திருப்பி இந்த அம்மாவால் கொடுக்க முடியுமா? வணக்கம்.